அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தந்தி குறுக்கெழுத்து புதிர் தேதி 26/7/2025 சனிக்கிழமை. பீலி பீலி அப்படிங்கிறது மயில் தோகை. மயில் தோகை. உக்ரைன் அதிபர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உக்ரைன் ரஷ்யா போர். ஜெலன்ஸ்கி. எளிதான, எடை குறைந்த அப்படிங்கிறது ஒரு 2-3 பொருள் வரும். அதனால் இதை நாம் அப்புறம் கடைசியாக போடுவோம். 11 மனக்குழப்பம், அச்சம். இதுவும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் நாம் அப்புறம் போடலாம். மூலவர் கொஞ்சம் எளிதானதை ஃபஸ்ட்டு போட்டுரும்பொழுது நமக்கு நிறைய ஐடியாஸ் அப்புறமாட்டு கிடைக்கும். அதனால தான் அந்த ஒரு 2 நான் வெயிட் பண்ணுறேன். மூலவர் கோவிலில் கருவறையில் இருக்கிறது உற்சவர்னு சொல்லுவோம். மூலவர்னு சொல்லுவோம். கோவிலை சுற்றி வரக்கூடிய அந்த சாமி சிலை வச்சு கொண்டு வருவாங்கள்ல, கோவிலை சுற்றி வரும்ல, அது உற்சவர்னு சொல்லுவோம். மூலவர் அல்ல, வலம் வருபவர். வலம் வருபவர்னால் சுற்றி வருபவர். யார்? 12 உற்சவர். 13 சாது மிரண்டால். என்னது? 13 சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 14 இளைய சகோதரன். நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய வாலு பசங்க யார்? இளைய சகோதரன், தம்பி. இந்திய வைத்தியம் நம்ம தமிழக வைத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சித்த மருத்துவத்தை சொல்லுவோம். இந்திய வைத்தியம் நம்ம வெளிநாட்டு வைத்தியம் அப்படிங்கிறது அலோபதி அப்படிங்கிறது இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்திய வைத்தியம் அப்படின்னா ஆயுர்வேதத்தை தான் நாம் இந்திய வைத்தியமாக நாம் சொல்கிறோம். ஆயுர்வேதம். இது கூட்டை சுமந்து ஊர்ந்து செல்லும். இது என்னது? நத்தை. நம்ம எல்லாமே இந்த மழை காலில் அதிகமாக பார்ப்போம். 18 நத்தை. முடிஞ்சிருச்சு. இடமிருந்து வளம் முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு 2 பெண்டிங்கில் இருக்கட்டும், நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து 5 அமிலம். ஆங்கிலத்தில் என்னது? ஆசிட். விருந்தினர்னா யார்? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 8 எந்த வார்த்தையுமே பொருந்தலை. சொந்தம் அப்படின்லாம் வரலை. அதுக்கு என்னன்னு சொல்லி அப்புறம் இதையும் நாம் கொஞ்சம் கடைசியில் பார்ப்போம். பாருங்கள். 16 சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பர். தொடக்கம். 19 தொடக்கம், ஆரம்பம். அடுத்து மேலிருந்து கீழ். கணவனை இழந்த பெண் என பொருள். யார்? விதவைன்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட அருமையான ஒரு பொருள் ஒன்று இருக்குது, கைம்பெண். இதை வைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர். இந்த கைம்பெண் அப்படிங்கக்கூடிய வார்த்தை பெண்களுக்கு வைத்தவர் கலைஞர். ஒரு தகவலுக்காக இதை சொல்கிறேன். பார்க்கடலை கடந்த போது இதுவும் வந்தது. அமிர்தம் வந்தது. ஐராவதம் அப்படிங்கக்கூடிய குதிரை வந்தது. காமதேனு அப்படிங்கக்கூடிய பசு வந்தது. சந்திரன் அதிலிருந்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச துளசி பூ, திருமாலுக்கு உகந்த துளசி பார்க்கடலை கடந்த போது கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆலகால விஷம். என்னதுங்க? ஆலகால விஷம் தான் நமக்கு கிடைத்த முதல் பொருள். அதை சிவபெருமான் சாப்பிட்டு உலகத்தை காத்தார் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம புராணத்தில் நாம் படிக்கிறோம். குமரி கடலில் இவருக்கு சிலை. நமக்கு நல்லா தெரியும். நம்ம திருவள்ளுவர்
வா இல் திருவள்ளுவர். மலை உச்சி 9. மலை உச்சி 9 எங்கே இருக்குது? 9 இங்கே இருக்குது. சிகரம். சிகரம் மலை உச்சி சிகரம். பரிசாக வழங்கும் பணம் பொன் பொருள் புதி 10. பொற்கிளி. திருவிளையாடல் படத்தில் தருமிக்கு அந்த மன்னன் வழங்கியது பொற்கிளி. 100 பொற்காசுகள் அல்லது 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பண முடிப்பை தான் என்னன்னு சொல்கிறாங்க? பொற்கிளி அப்படின்னு சொல்கிறாங்க. 13. திறமை சாமர்த்தியம். இதையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் திறமை சாமர்த்தியத்தை நாம் வெயிட் பண்ணுவோம். அடுத்து ராங் தமிழில் 14. ராங் தவறு. நமக்கு தெரியும் ஈஸி. தவறு. தோன்றுதல் உதித்தல் உருவாதல் 15. தோன்றுதல் உதித்தல் உருவாதல். இது என்ன உதித்தல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உதயம், சூரிய உதயம். சூரிய உதயம், சூரிய உதித்தல் அப்படிங்கிறதுனால இது என்னது? உதயம். இரவில் அலரும் பறவை ரொம்ப ஈஸி. ஆந்தை. 17. ஆந்தை. கலைகளை கற்றுக் கொடுப்பவர் 5. ஆசான் குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்னது? 5 கலைகளை கற்றுக் கொடுப்பவர் ஆசான். அடுத்து ஒரு தமிழ் மாதம் 19. ஒரு தமிழ் மாதம். ஆனி ஆடி ரெண்டுக்குமே ஆ வர்றதுனால நாம் எதை வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நடக்கிற மாதம் ஆடிங்கிறதுனால நான் ஆடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதம் ஆனின்னா நீங்கள் அதையே கூட போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம். அடுத்து நம்ம இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6 வெயிட்டிங்கில் இருக்குது. எளிதான, எடை அப்படிங்கிறதுக்கு எளிதான, எடை குறைந்த. இலகுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இலகு, இலகுவான அப்படிங்கிறதுல 3 எழுத்து. இலகுவானன்னு எழுதலாம், ஆனால் 3 எழுத்து மட்டும் வர்றதுனால நாம் இலகு அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ எளிதான அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணிட்டோம்? 6 முடிச்சிட்டோம். அடுத்து மனக்குழப்பம் அச்சம். மனக்குழப்பம் அச்சம். மனக்குழப்பமாக இருக்குது, அச்சமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கலக்கம். கலா இக் க இம் கலக்கம். மனக்குழப்பம் அச்சம் கலக்கம். இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. 8 வலம் இருந்து இடம். 8 வலம் இருந்து இடம். விருந்தினர். விருந்தினர் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு அருமையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அதிதி அப்படின்றாங்க. அதிதி என்ன சார்? அதிதி அப்படின்னா வேதகால ஒரு தெய்வத்தின் பெயர் அப்படின்றாங்க. தமிழில் பொருள் விருந்தினர். இது வடமொழியில் வேத காலத்தில் அதிதி அப்படின்னா ஒரு தெய்வத்தோட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிதி அப்படிங்கக்கூடிய அதிதின்னு ஒரு திரைப்பட நடிகை கூட இருக்காங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வரம்பற்ற, எல்லையற்ற அப்படின்னு பொருள். ஸோ அப்போ நாம் இதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் முடித்தாச்சு. 13 திறமை சாமர்த்தியம். திறமை சாமர்த்தியம் அப்படிங்கிறது சாதுரியம். சாதுரியம் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கான விளக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்படி பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.